ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் போட்டுக்கோங்க, ஹைப்புன்ற பட்டனை அமைக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரோட கஷ்டத்தை எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கூடயே இருந்தால் தான் அவங்களோட கஷ்டம் தெரியும். ஒருத்தர் ஈஸியாக காசு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க கூடயே இருந்தால் தான் அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றத பார்க்க முடியும். அதனால நம்ம செந்தில் என்ன செஞ்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது ஈஸின்னு நினச்சி அவர் பாட்டுக்கு என்ன நினச்சிட்டாருன்னா, லஞ்சத்தை வாங்கி வாங்கி சேர்த்துட்டாரு. அது கஷ்டம்ன்றதை கொடுக்குறதுக்காண்டி அவங்க அப்பா போய் அந்த காசை எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னார். அவருமே ஒருத்தர் விடாமல் கஷ்டப்படுறவங்களாம் ஆளை பார்த்து பார்த்து காசை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பா காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்ப்பா. நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க 10 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுறவங்களா பார்த்து தான் நான் அந்த காசை கொடுத்தேன். நான் அவ்வளோ கஷ்டப்படுறவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கினேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் எனக்கே என்னை பார்க்க வெக்கமாக இருக்குப்பா. நான் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, நீ என்னட்ட மன்னிப்பு கேட்குறதோட மீனா தான் இதையிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அதனால அவள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குறது தான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி இருக்கார்ல, அவர் நம்ம சரவணன்ட்ட பேசுகிறாரு. என்னங்க மாமா, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு? ஆமாடா, இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம்டா, கல்யாணத்தை முடிக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணன் கேட்குறாரு, நகை போடுறேன்னாங்களா, வேறு எதுவும் செய்கிறேன்னாங்களா? அவங்க நகை போடுறாங்கன்னா செக் பண்ணி பாரு மாமா. அப்புறம் வயசு எவ்வளோன்னு கேட்டுக்க மாமா. எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துடாதீங்க, என்னைய மாதிரி ஏமாறாமல் ஒவ்வொன்றையும் கரெக்டாக கேட்டுக்கங்க மாமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு ப்ரொமோ காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலோட திரும்ப ஆஃபீஸ்க்கா வீட்டுக்கோ ரைடு நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் கையில் காசே இல்லையே, அவர் தான் எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் போய் உதவிட்டார்ல, அதனால அவர்கிட்ட காசே இல்லை, அதனால விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் முழுசாக செந்தில் திருந்துவாருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.